அதிசய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலகமே வியந்து பார்க்கும் ஒரு கட்டிடக்கலை அதிசயம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அது தஞ்சை பெரிய கோயில்தான். மாமன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக நிற்கும் இந்த கோயிலின் பின்னால் இருக்கும் அசாத்திய அறிவியல் மற்றும் கட்டுமான ரகசியங்களை இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். ரகசியம் 1. அஸ்திவாரம் இல்லாத பிரம்மாண்டம். பொதுவாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட வேண்டும் என்றாலே பூமிக்கு அடியில் பல அடிகள் ஆழத்திற்கு அஸ்திவாரம் தோண்டுவார்கள். ஆனால் 216 அடி உயரமுள்ள தஞ்சை பெரிய கோயிலுக்கு பூமிக்கு அடியில் ஆழமான அஸ்திவாரமே கிடையாது. ஆம், நீங்கள் கேட்பது உண்மைதான். பூமிக்கு மேல் ஒரு பெரிய சதுர வடிவக்கல் மேடையை அமைத்து அதற்கு மேல் இந்த முழு கோயிலையும் சோழர்கள் எழுப்பியுள்ளார்கள். இந்த தொழில்நுட்பத்திற்கு ஸ்ட்ரைட் கட் பவுண்டேஷன் என்று பெயர். இதன் காரணமாகவே பல நிலநடுக்கங்களைத் தாங்கியும் இன்றும் இந்த கோயில் ஒரு மில்லிமீட்டர் கூட நகராலாமல் அப்படியே நிற்கிறது. ரகசியம் 2. சிமெண்ட் இல்லாத இன்டர்லாக்கிங் தொழில்நுட்பம். இந்த கோயில் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் 2 கற்களை இணைப்பதற்கு இடையில் சிமெண்டோ அல்லது எந்த ஒரு பசையோ பயன்படுத்தப்படவில்லை. மாறாக இன்டர்லாக்கிங் எனப்படும் பஜில் பசல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு கல்லோடு மற்றொரு கல்லை துல்லியமாக பொருத்தியுள்ளனர். பூகம்பம் வந்தால் கூட இந்த கற்கள் லேசாக அதிர்ந்து மீண்டும் தன் பழைய இடத்திற்கே வந்துவிடும். சோழர்களின் இந்த பொறியியல் அறிவு நவீன விஞ்ஞானிகளையே தலைசுற்ற வைக்கிறது. ரகசியம் 3. உச்சிக்கு சென்ற 80 டன்கள். கோயிலின் மிக உச்சியில் இருக்கும் கும்பம் எனப்படும் வட்ட வடிவக்கல் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது. இதன் எடை மட்டும் சுமார் 80,000 கிலோ, அதாவது 80 டன். எந்த ஒரு கிரேன் வசதியும் இல்லாத அந்த காலத்தில் அவ்வளவு எடையுள்ள கல்லை 216 அடி உயரத்திற்கு எப்படி கொண்டு சென்றார்கள் தெரியுமா? கோயிலில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாரப்பள்ளம் எனப்படும் ஒரு பெரிய தற்காலிக மண் சாய்வு பாதையை ராம்ப் அமைத்தார்கள். அதன் வழியாக யானைகளையும் ஆயிரக்கணக்கான மனிதர்களையும் பயன்படுத்தி உருளைக் கட்டைகள் மீது அந்த கல்லை மெதுவாக உருட்டி உச்சிக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். ரகசியம் 4. நிழல் விழாத கோபுரம். மதிய நேரத்தில் இந்த பிரம்மாண்ட கோபுரத்தின் நிழல் கீழே விழாது என்று ஒரு கூற்று உண்டு. ஆனால் அறிவியல் பூர்வமாக பார்த்தால் கோபுரத்தின் நிழல் பூமியில் விழும். ஆனால் அது கோயிலின் பரந்த அடிப்பகுதிக்குள்ளேயே விழுந்துவிடும்படி இதன் வடிவமைப்பு மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளது. பார்ப்பதற்கு நிழல் கீழே விழாதது போன்ற ஒரு பிரமையை இது ஏற்படுத்துகிறது. ரகசியம் 5க்கு 100 கிலோமீட்டர் தள்ளியிருக்கும் கிரானைட். தஞ்சாவூரை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சிறிய கிரானைட் கல் கூட கிடைக்காது. ஆனால் இந்த கோயிலை கட்டுவதற்கு 1,30,000 டன் கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதற்காக திருச்சி மலைக்கோட்டை பகுதிகளில் இருந்து கற்களை வெட்டி எடுத்து காவிரி ஆற்றின் நீர் ஓட்டத்தை பயன்படுத்தி பெரிய மரப்படகுகள் மூலம் தஞ்சாவூருக்கு கொண்டு வந்துள்ளனர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாமல் தமிழன் உருவாக்கிய இந்த பிரம்மாண்டம் உலகிற்கு நம்முடைய அறிவையும் வீரத்தையும் பறைசாற்றிக் கொண்டே இருக்கும். மாமன்னன் ராஜராஜ சோழனின் இந்த சாதனை ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டும்.